இந்தியாவில நடந்துட்டு ஒரு மிக மிக துன்பமான ஒரு சம்பவம் இந்த அகமதாபாத் விமான விபத்து. ரொம்ப மக்களுடைய மனசு வந்து மிக மிக வந்து காயப்படுத்திருக்கு, ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு. அதுல இருந்த அந்த 242 பயணிகள்ல வந்து ஒரே ஒரு பயணி போக மிச்சம் இருக்கும் 241 பயணியும் ரொம்ப ஒரு கொடூரமான முறையில வந்து இறந்திருக்கிறாங்க. பல ஒருவருடைய தலை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனியா துண்டிக்கப்பட்டு ரோட்ல கடந்ததுன்னு அதை பார்க்கும்போது அந்த விமான விபத்து எவ்வளவு ஒரு கோரமான விபத்துன்னு யோசிச்சு பாருங்க. அதுல பயணம் செய்தவங்க வந்து அவங்க வந்து இந்தியரோ வெளிநாட்டினரோ இல்லை எந்த வெளி மாநிலத்தோ யாராக இருந்தாலும் வந்து மனிதர்கள். அவர்கள் வந்து அவர்களுடைய உடம்பு முழுதும் வந்து கருகிய நிலையில வந்து கண்டெடுத்துக்கிறாங்க. அந்த சாகும் போது அவங்க வந்து எவ்வளவு வந்து அவஸ்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நெஞ்சமெல்லாம் பதப்பதைக்குது. அந்த மாதிரி ஒரு விபத்தை வந்து நம்ம முடிஞ்சாலும் எந்த விபத்தா இருந்தாலுமே அது பேருந்து விபத்து, விமான விபத்து, இல்ல ரயில் விபத்து, இல்ல பைக்ல வர விபத்து, எந்த விபத்தாலும் விபத்து நம்ம மனசை பாதிக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இது இந்தியா முழுதும் இல்லாம உலகம் முழுதும் இருக்கும் அனைத்து உலகத்துல இருக்கிற இங்கிலாந்துக்காரங்க, இந்தியாக்காரங்க எல்லாமே இருக்கிற இது உலகம் முழுதும் வந்து பெருசா பப்ளிக் ஆயிருக்கு. பொதுவா விமான விபத்துனால உலகம் முழுதும் வந்து பேசப்படும். சரி, இந்த விமான விபத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணம் சொல்றாங்க. இதுல வந்து எது உண்மை எது பொய்ன்றது வந்து இந்த ஏர் இந்தியா நிறுவனமும் அரசாங்கமும் உண்மையை சொன்னா மட்டும்தான் தெரியும். இது வந்து வெறும் இவங்க சொல்ற காரணங்களால மட்டும் நடந்திருக்கும் அப்படின்றது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஐயம்தான் இருக்கு. பொதுவா ஒரு விமானம் அப்படின்றது வந்து பறக்கிறதுக்கு முன்னாடி வந்து எத்தனை விதமான இப்ப ஒரு பஸ் எடுக்கிறாங்க. பஸ் எடுக்கும் போதே வந்து அதுல என்னென்ன தரையில போற பஸ்லயே வந்து பிரேக் இருக்கா, அது இருக்கா, எல்லாமே பார்த்துக்கிட்டு எல்லாம் டயர் கரெக்டா இருக்கா, டயரை தட்டி பார்த்தா டிரைவர் எடுப்பாங்க. நீங்க பார்த்தெல்லாம் நீங்க பொதுவா நீங்க பஸ்ல போய் பிரயாணம் பண்ற ஆளை தான் நீங்க பாப்பீங்க. டிப்போல இருந்து பஸ் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு டயரை தட்டி பார்ப்பாரு. அப்புறம் எல்லாமே கரெக்டா இருக்கா, பெட்ரோல் கரெக்டா இருக்கா, எல்லாமே பார்த்துட்டு பக்காவா இருந்ததான் தரையில போற விமானத்தையே வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. இது வானத்துல பறக்குது. அதுவும் கிட்டத்தட்ட ஏர் இந்தியா நிறுவனம் இங்க இருந்து வந்து கிட்டத்தட்ட லண்டன்றது எத்தனை 1000 கிலோமீட்டர் தாண்டி பறக்க போற ஒரு விமானம் வந்து இந்த பேப்பர்ல இந்த ராக்கெட் விடும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஏறி போய் டம்னு கீழே பாருங்க. அந்த மாதிரி அதனுடைய வீடியோ நம்ம பார்க்கும்போது பார்த்தா அப்படி அழகா அப்படி ஏறி டப்புன்னு வந்து கீழே விழுது. அதை நம்ம பார்க்கும்போது இந்த பேப்பர் ராக்கெட் விடுற மாதிரிதான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. இது எப்படி நடந்திருக்குமா, இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கான்றது இந்த முதல்ல இந்த ஏரோப்ளைன் பறக்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணவங்க இப்படி அப்படி ஏறி அப்படியே இரண்டமால் வந்துடும். அந்த மாதிரி இருந்தது. இது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது வந்து கண்டிப்பா வந்து விமானத்துல ஏற்பட்ட கோளாறு மட்டும்தான் காரணமா இருக்குமா அப்படின்றது வந்து அந்த பிளாக் பாக்ஸ்ல இருக்கிற உண்மையா இவங்க வெளியில சொன்னாங்கன்னாதான் தெரியும். ஏன்னா இது வந்து ரெண்டு பைலட் வந்து 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் 8000 மணி நேரத்துக்கு மேல அந்த பிளைட்டை வந்து ஓட்டிட்டே இருந்தவர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 வருஷம் அதுக்கு தொடர்ந்து ஓட்டுறாரு. வித்தவுட் இருந்தா அந்த மாதிரி ஒரு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான பைலட்டு கூட இருந்த கோ பைலட்டுமே வந்து 1000 மணி நேரத்துக்கு மேல பிளைட் ஓட்டினார். 2 பேரும் செம்ம டேலண்டடான 2 பைலட்டுங்க. இவங்க 2 பேரும் இவ்வளவு, அதாவது கொஞ்சம் தூரம் போய் பறந்துக்கு அச்சுருந்தா கூட பரவாயில்ல, அப்படி ஏன்னொன்னே எப்படி டம்முன்னு கீழே வரும். அப்போ இயந்திர கோளாறு அப்படின்றதுல வந்து ரொம்ப சந்தேகங்கள் இருக்கு. இந்த பறவை அடிபட்டு இறந்துச்சு, பறவை அடிபட்டு பிளைட் விழுந்துச்சுன்றதெல்லாம் அந்த காலத்து கதை. அதெல்லாம் இப்ப கேட்கும் போது நம்ம வந்து இதுக்குல ஒரு பிளைட் போறது வந்து ஒரு பறவையில பட்டு போயிடும் அப்படின்றது வந்து உண்மையா நம்புற மாதிரி இல்லை. அதுவுமே ஏதோ ஒரு ஃபால்ட்டான நியூஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இறந்த வந்து உண்மையா அந்த 241 பேர் வந்து இறந்தது மட்டும் இல்லாம இந்த பெரிய கொடுமை என்னன்னா அந்த பிளைட் போய் நேரா போயிட்டு ஒரு மாணவர் MBBS படிக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி படிக்கக்கூடிய அந்த மாணவரோட கேண்டீன் மேல விழுந்திருக்கு. நல்ல வேலை அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்திருந்தா ஒரு 25,000-30,000 மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதியில போய் விழுந்திருக்கோம். இது கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்ற மாதிரி நம்ம அப்படிதான் பார்க்கணும். வேற என்ன பண்றது, இந்த விபத்து ஏற்பட்டது பட்டு போச்சு. அந்த பிளைட் போய் வேறனா வந்து பிளைட்ல இருந்து 241 பேர் மட்டும் இறந்திருப்பாங்க. ஆனா இது சாதாரணமா நம்ம அதுவே ஒரு கஷ்டமான விஷயம். இதுல ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன் MBBS படித்து அவன் ஏதோ கனவுகளோட இருந்தாலும் அது மேல இருந்து அங்க இருந்து ஒரு பல பேர் வந்து இறந்திருக்கிறதா நியூஸ் வந்து இன்னும் உண்மையான நியூஸ் என்னன்னு சொல்லி தெரியல. அதை தள்ளி போயிடல, அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனாலும் இந்த விபத்து நடக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றது வந்து பல கேள்விகளை உண்டாக்கி இருக்கு. அது உண்மை எப்போ வரும்னா அந்த பிளாக் பாக்ஸ்ல இருக்கிறத நிறைய எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாம் 100% தெரியும். இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பிளாக் பாக்ஸை வந்து இதுல எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதுல நடந்த ரெக்கார்டிங்க வந்து இவங்க பப்ளிக்கா வெளியிட்டாங்க அப்படின்னு சொன்னா இதுல எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த பிளாக் பாக்ஸ்ல இப்படிதான் இருந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க வரும் பிரஸுக்கு மட்டும் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இதுல ஏதோ வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் வெளிவர வேண்டிய உண்மை அப்படின்னு என்னுடைய கருத்து. இது வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா பிளாக் பாக்ஸ்னா அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை பப்ளிக் டொமைனுக்கு வந்து அவங்க வந்து எடுத்துட்டு வரணும். அந்த பிளாக் பாக்ஸ் சொல்லப்பட்ட எல்லாம் பப்ளிக் டொமைனுக்கு வந்தாதான்
அது வந்து உண்மை என்னன்றது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஒருவேளை அதை அவங்க வந்து எடுத்துட்டு வரல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்றைய தேதி வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து எந்த விதமான ஃபைனல் ரிப்போர்ட்டை சொல்ல, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு மட்டும் தான் சொல்லி எந்த காரணத்தால் ஆச்சுன்றது இது வரைக்கும் அவங்க வந்து சொல்லல. இது ஊடகங்கள் அவங்க என்ன பேசுறாங்க, பறவைகள் பட்டு இந்த மாதிரி வந்தது, அப்புறம் வந்து இன்ஜின் கோளாறு, அப்புறம் ஒரு ரெக்க ஒரு பக்கமா தூக்கிச்சு, அதனால இந்த மாதிரி ஆச்சு, அதுல ஒருத்தர் வந்து 2 பறவை கூட்டம் வந்து 2 இன்ஜின்ல மோதிச்சு. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வந்து ஒரு ஏதோ கன்வின்ஸ் பண்றது சொல்ற மாதிரி இருக்க தவிர உண்மையா வந்து இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு என்ன மாதிரி ஒரு பாமரனுடைய என்ன மாதிரி ஒரு பாமர மக்களுடைய மனசு என்ன சொல்றா, இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் ஏன்னா இது மாதிரி ஒரு ஆக்சிடென்டா இருந்தா அது பரவாயில்ல. ஆனா ஒருவேளை டெரரிஸ்ட் அட்டாக் அந்த மாதிரி எதனா ஒண்ணு இருந்திருக்குமோ அப்படின்றது ஒரு சாதாரண மனுஷன் வந்து என்ன பண்றான், யோசிச்சுதான் இருக்கிறான். இதுல உண்மை நிலவரம் வெளியே வரணும். கரெக்டா வெளிவந்தாதான் நம்மளுக்கு வந்து அது வந்து கரெக்டா தெரியும். இந்த விபத்துல விமானத்துல பயணம் செய்து இறந்த அந்த 241 பேருக்கும், மேலும் அந்த விடுதியில தங்கியிருந்த மாணவர்கள் மற்றும் அந்த டாக்டர்ஸ் யாரெல்லாம் இறந்திருந்தா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.